வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துருமா? சுட சுட சாதம், எல்லா காய்கறியும் போட்ட ஒரு சாம்பார், மொறுன்னு ஒரு வாழைக்காய் வறுவல், ரசம். வீட்டில் கொஞ்சம் உளுந்து மாவு எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டு ஒரு 4-5 வடை தட்டி போட்டுக்கிட்டேன். இந்த சமையல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. அதனால் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஒரு குக்கரில் 100 பருப்பு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு கரண்டியால் லேசாக கடைஞ்சி வச்சுக்கிட்டா போதும். நம்ம இதை அப்படியே நேரடியாக வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், சவுச்சவ், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வீட்டு மிளகாத்தூள் அப்படி இல்லைன்னு சாம்பார் தூள் போட்டு வதக்கி அதுக்கு உப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை எடுத்து ஊற்றி அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா தளன்னு கொதிக்க விடணும். கொதிக்கும் போது கொஞ்சம் தூள் பெருங்காயமும் மாங்காய் ஒரு சின்ன பீஸ் இருந்தது, அதை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா தளன்னு கொதிக்க வைட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாட்டிக்கிட்டு அதே பாத்திரத்தில் வாழைக்காய் வறுவல் பண்ணிடலாம். வாழைக்காவை ரவுண்டு பீஸாக கட் பண்ணி அதில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். வாழைக்காய் நம்ம எடுத்து மூடி வச்சா அந்த சூட்டிலேயே நல்லா வெந்துடும். இந்த வாழைக்காவை நல்லா வடிகட்டி அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, வெறும் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இதை போட்டு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தனியாக வச்சிடணும். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தட்டுன பூண்டு இதெல்லாம் ஒன்று கொஞ்சம் ரசத்துக்கு வேறு நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதே வானலில் நம்ம கிளறி வச்சுருக்கிற வாழைக்காவை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வாழைக்காவை தனி பீஸாக எடுத்து போட்டு வறுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் ரெடி ஆகிடும். இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் தூவி அதையும் சேர்த்து வறுத்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்ல வாழைக்காய் வறுவல் ரெடியாக வச்சு சுட சுட சாதத்தில் நல்ல இந்த சூடான சாம்பார் ஊற்றி அதோட வாழைக்காய் வறுவலும் வடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உளுந்து மாவு இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் வரைக்கும் அதை நம்ம வச்சு சுடலாம். எதுவுமே கெட்டுலாம் போகாது. இதுதான் இன்றைக்கி நம்மள வீட்டு